எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாத்தீங்க வீட்ல சாப்பிட்டு போர் அடிச்சு சண்டை போட்டாங்க. ஆனா ஏற்கனவே கடையில வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன். சண்டை போடவும் இன்னைக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். சாப்பாடு எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். சரியா? சாப்பாடு தான் முக்கியம். முதல்ல சாப்பிடும்போது சுத்தி பார்ப்போம் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத. வாங்க சுத்தி பார்ப்போம். இது எங்க வீட்டுக்காரருக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அவருக்காக நான் குடிச்சேன். வெரி நைஸ், பியூட்டிஃபுல் ரோஸ் கலர். சூப்பரா இருக்கு. Super, super. இது என்னன்னு பார்த்தா இது சிக்கன் தான். அந்த மாதிரி என்ன பண்றா? சாப்பிட வந்து இதை பாருங்க, அவன் தனியா ஒரு டீம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னென்ன சாப்பிடலாம்னு பிளான் பண்ணுறாங்க. செம்மையா இருக்கு. செம்மையா சாப்பிடுவோம், செம்மையா ருசிக்கிறோம். எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டு முடித்து விட்டு கடைசிக்கு தயிர் சாதம் சேராது, சுத்தமா சேராது. அதாவது அசைவம் இருக்கையில சைவம் நமக்கு சேராது, சுத்தமா சேராது. அதாவது இதை ஓரமா வச்சுட்டு நம்ம போய் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஆக எல்லாரும் இது யாக வளர்க்குற கடமையா? ஸ்பூன்ரா, சூப்பு ஸ்பூன். எங்க மாமியார்ட்ட கொடுத்தா சோகா இதாமா ஸ்பூனு. அது கொஞ்சம் சின்ன சம்பவம். என் மூளை நல்லா இருந்தா நான் படிச்சு ஐபிஎஸ் அதிகாரி மூளை கொஞ்சம் மலிஞ்சு போச்சு. அந்த கத்தியும் அப்படிதான் இருக்கு. இதோட அந்த கத்தியை சாணம் பிடிக்க என் புத்தியை சாணம் பிடிச்சி நிலம் டெவலப் பண்ணாங்க. யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? ஓகே, அப்படிதான் கொஞ்சம் பைத்தியம் தான். அது குடும்பத்தோட அப்படிதான் கொஞ்சம் இருப்போம். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. சாப்பிடும்போது அது மேலேயே ஜாலியான பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. என்ன சூப்பு? சிக்கன் சிக்கன் வளர்க்குறாயா? சூப்பு ஏன் குடிக்கிறோம் தெரியுமா? சூப்பு சாப்பிட்டோம்னா நமக்கு பசி அதிகமா எடுக்கும். அப்ப நம்ம நிறைய சாப்பிடலாம். அதனாலதான் சூப்பு குடிக்கிறோம் ஃபர்ஸ்ட். தமிழை தவிர எதுவும் தெரியாது. சொன்னீங்கன்னா
பேசுறது சோத்திரமாண்டவரே. அப்போ பாத்ரூம்ல தான் நான் வச்சு சாப்பிட்டுட்டு வச்சு சாப்பிட முடியாது. அதனால முன்னாடி டேஸ்ட் பார்ப்போம். நெத்திலி வருவார் இந்த விதமா செம்மையா சூப்பரா இருக்காங்க. அசைவம் முடிச்சேன், சைவமும் நல்லா இருக்குனாங்களா, சரி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சைவமும் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கா எவ்வளோ? ஏமா பார்த்தீங்களா சாத்தி எவ்வளோ குண்டா இருக்கு. நான் இங்கிட்டே உட்காந்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கே இங்கிட்டுனா நல்லா சாப்பிட்றேன்னா எப்படி சாப்பிடுவேன்? கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். பொய் அடுத்து ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஐஸ்கிரீம், பாயாசம், கேக்கு, கேக்கு இதெல்லாம் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். மலம்பாம்பு மாதிரி எரிஞ்சுட்டுருக்கோன்னு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு சாப்பாடு செம்மையாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் லீவில் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்க ஆசைப்படுற சின்ன சின்னதையும் வாங்கி கொடுங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறக்காமல் எங்களோட